நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோகன் பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஏர்டெல்லில் இப்போ ஒரு 20 நாட்களாக ஒரு பெரிய ப்ராப்ளத்தை நான் வந்து ஃபேஸ் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கும் இது மாதிரியான ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுங்க. ஸோ கஸ்டமர் கேர் கால் பண்ணி நீங்களும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய கொஸ்டின்ஸை பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணுங்க. ஸோ அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது சொல்லிடுறேன். நான் வந்து ரூ. 558 கார்டு ஏர்டெல் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன். இதுதான் நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறதும் கூட. 1ஆம் தேதி ரீசார்ஜ் பண்ணியிருந்தேன். 1ஆம் தேதியிலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் 1 ஜிபிக்கு மேலே என்னால் வந்து அதிகமாக யூஸ் பண்ண முடியல. காரணம் என்னென்னா, ஒரு 4 மணி வரைக்கும் நான் வந்து நெட்டை வந்து ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணது என்னோடய பிசியில் போட்டாலும் சரி, லேப்டாப்பில் போட்டாலும் சரி, ஃபாஸ்ட்டாக இருக்குது ஒர்க் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் 4 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த டேட்டா ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சி போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சுத்தமாக யூஸ் பண்ணக்கூட முடியல. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டெக்னிக்கல் இஷ்யூன்ட்டு ஒரு சிலர் சொல்கிறாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுனால ஒரு சில ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லி மழுப்புறாங்க. நான் கேட்ட ஒரே விஷயம் தான், எனக்கு வந்து டேட்டா வந்து நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஒரு சில நேரங்கள் நான் வந்து 500 MB யூஸ் பண்ணுறேன். ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நான் 1 GB யூஸ் பண்ணுறேன். மற்ற டேட்டா நான் என்ன பண்ணுறது, எனக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து ரிக்வஸ்ட் பண்ணேன். அவங்க ரீஃபண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மார்னிங்கில் நீங்கள் எங்களுக்கு வந்து கால் பண்ணி இன்னொரு டைம் உங்களுடைய இது வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. மறுநாள் நான் வந்து கால் பண்ணி என்னுடைய கொஸ்டின்ஸ் நான் வந்து கொஸ்டின் பண்ணேன். அவங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு வந்து மறுபடியும் இந்த ரீஃபண்டெல்லாம் பண்ண முடியாதுங்க. நீங்கள் வந்து டேட்டா யூஸ் பண்ணாமல் இருந்திருந்தால் நாங்கள் ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து டைப் பண்ணியிருப்போம். நீங்கள் டேட்டா யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதனால் ரீஃபண்ட் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மழுப்புறாங்க. ஸோ என்ன ப்ராப்ளம்னு எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. நீங்கள் யாராவது ஏர்டெல் யூஸ் பண்ணுறீங்கன்னா, ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம் எக்ஸாக்டாக இதுதான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா எங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இன்னும் நிறைய பேருக்கு இது மாதிரி ப்ராப்ளம் இருக்கலாம், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்காக தான் கேட்குறேன். ஸோ எனக்கு எக்ஸாக்ட் ப்ராப்ளம் என்னன்னு தெரியல. ஒரு விஷயம், உங்களுக்கு யாருக்காவது இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கஸ்டமர் கேர் கால் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்ப்ளைண்ட் பண்ண ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ரீஃபண்ட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் விடவே விடாதீங்க. ஏன்னா நான் வந்து ரொம்ப நேரம் நான் ஆர்குமெண்ட் பண்ணி கூட எனக்கு வந்து எந்த ஒரு தகவலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலை. உங்களுக்கு இது மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் பண்ணுற வரைக்கும் உங்களுடைய ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா தொடர்ந்துட்டே இருங்க. யார் யார் இருக்கீங்களோ எல்லாரும் உங்களுடைய கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு போய் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ 56 நாள் நான் ரீசார்ஜ் அப்படின்னாக்கா எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு 2 GB வேஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தா கூட எனக்கு 50 நாளைக்கு எடுத்தால் கூட எனக்கு வந்து 100 ஜிபிங்க 100 ஜிபி நான் வந்து யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ சத்தியமாக என்னால் வந்து மனசே பொறுக்கல. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 மணிலேருந்து எனக்கு இரவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு நெட்டு வசதி கண்டிப்பாக எனக்கு தேவை. இப்போ யூஸ் பண்ண முடியாதனால என்னால் அப்லோட் பண்ண முடியாது, வேறு எதுவும் ஒர்க்கும் பண்ண முடியாது. ஸோ நானே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு அது மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை விடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த ப்ராப்ளம் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி அவங்களையும் பார்த்தீங்கன்னா வந்து தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுங்கள். ஸோ வீடியோ அதுக்காக தான் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணி நினச்சேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்ச லைக் ஷேர் அப்புறம் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ மறக்காமல் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள்.